தோல்வியை ஒப்புக்கொண்ட ட்ரம்ப் அப்படிங்கிறது போல வைக்கலாமா அப்படிங்கிற கேள்விகள். ஏன் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் இன்னொரு போஸ்ட் போட்டிருக்காரு. வழக்கம் போல போஸ்ட்பான். என்னங்க இது, சும்மா சும்மா கெடு கொடுத்து போஸ்ட்பான் பண்றதே அவரோட பொழப்பா இருக்கு. ஆனா இந்த தடவை எல்லாரும் உலகமே கொஞ்சம் சீரியஸா தான் இருந்தாங்க. ஏதோ பண்ணிடுவார் தான் போலயே அப்படிங்கிறது போல. பட் இருந்தாலும் இந்த தடவையும் பின்வாங்கியிருக்காரு. அதாவது பாகிஸ்தான் பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் கிட்ட சேபா ஷெரீஃப் அவர்கள்கிட்டயும் அங்க முனீர் அவர்கள்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா பேசுனதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறாங்க. யாரு? பாகிஸ்தான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறாங்க. கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன்லாம் வேணாங்க, இன்னைக்கு நைட்லாம் வேணாம், ஒரு பெரிய ஃபோர்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்க, டிஸ்ட்ரக்ஷன் ஃபோர்ஸ், அது ஈரானுக்கு எகெயின்ஸ்ட் அட்டாக் பண்ணாம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. ம் அதாவது இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ஒரு வேர்ட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் டு த இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் அப்படிங்கிற ஒரு வேர்டு, அந்த டேர்ம் அத ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அது இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் அவங்க ஒரு கண்டிஷனை கொடுத்துக்கிறாங்க. அக்ரிமெண்ட், ஈரானோட போடக்கூடிய ஒரு கம்ப்ளீட் அக்ரிமெண்ட். அதை இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸோ ஓபன் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் அட்டாக் பண்றது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். 2 வாரம் டைம். இது சீஸ் ஃபயர், 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரம் டெம்பரவரி சீஸ் ஃபயர். எதுக்காக இதை நம்ம செய்யறோம் அப்படின்னா, ஆல்ரெடி மிலிட்ரி அப்ஜெக்டிவ்ஸ்லாம் நம்ம முடிச்சாச்சு, அதில் எக்ஸிடும் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு அக்ரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிறாங்க ஈரான் தரப்புல இருந்து, ஒரு லாங் டேர்ம் அக்ரிமெண்ட், பீஸ் வித் ஈரான் அப்படிங்கிறது போல, மிடில் ஈஸ்ட்ல அமைதி கொண்டு வரலான்னு ஒரு 10 பாயிண்ட் ப்ரொபோசல் ஈரான் கிட்ட இருந்து வந்திருக்கு. எல்லாம் இந்த பாயிண்ட் தாங்க, இந்த ரஷ்யா உக்ரைன் இந்த பாயிண்டா பேசிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதுல இப்ப ஈரான் கொடுக்கக்கூடிய அந்த 10 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கபிளா இருக்கு. நான் நம்புறேன் இது ஒர்க் பண்ணலான்னு நம்புறேன். இதை வச்சு நம்ம நெகோசியேட் பண்ணிக்கலாம், அதை பேஸா வச்சு. ஸோ அதனால எல்லா பாயிண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அக்ரி பண்ணலாம், எல்லாம் பேசலாம், எல்லாம் பண்ணலாம். அமெரிக்காவும் ஈரானும், நார்மலா ஈரான் தான் சொல்லுவார், இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் அப்படிங்கிறதோட முதல் தடவை இந்த போஸ்ட்ல வருது. ஸோ அதனால பிலீவ் பண்றாரு 2 வாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்டை ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ப இருக்கிறதுக்கு வந்து பண்ண 2 வாரம் டைம் கேட்டிருக்காரு ட்ரம்ப் அவர்கள். ஸோ 2 வாரத்துல அமெரிக்காவோட அதிபராகிய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த மிடில் ஈஸ்ட்ல இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சீஸ் ஃபயரை அறிவிக்கிறார். இதுல இஸ்ரேலும் வந்து பாத்தீங்கன்னா 2 வாரத்துக்கு சீஸ் ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இது எப்படி அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இஸ்ரேல்னாலே சீஸ் ஃபயர்னு சொல்லுவாங்க, ஆனா அது போடுறதே மீறதுக்கு தான் அப்படிங்கறதோட ஒரு எண்ணங்கள் இருக்குமோ அப்படிங்கிறது போல. ஏன்னா லெபனான்லயும் சரி காசாலையும் சரி இப்போ வரைக்கும் சீஸ் ஃபயர் ப்ராப்பரா கடைபிடிக்கப்பட்டதானா அது ஒரு மிக பெரும் கேள்விதான். ஆனா இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 வாரத்துக்கான சீஸ் ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தரப்பு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இஸ்ரேல வந்து பண்ண பாஸ் பண்ண போறாங்க, பாம்பிங் கேம்பெயின்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண போறாங்க அப்படிங்கிறது போல. ஆனா இஸ்ரேல் குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. சீஸ்ஃபயர் போஸ்டுக்கு அப்புறமும் ஈரான் வந்து பாத்தீங்கன்னா மிசைல்ஸை ஏவிட்டாங்க அப்படிங்கிறது போல. பட் இருந்தாலும் அதெல்லாம் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டு விட்டது அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. ஸோ ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த போர் 2 வாரத்துக்கு தற்காலிகமாக முடித்து வைக்கப்பட்டிருக்கு. இது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். கொஞ்சம் அப்பாடி கேஸ் ஆயில் பிரச்சனை கொஞ்சம் முடிஞ்சா அப்படிங்கிறது போல இருக்கு. சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குதுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கடைகள் எல்லாம் கிடைக்குது, பட் சின்ன சின்ன கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனை. கேஸ் தட்டுப்பாடு அப்படிங்கிறது பெரும் பிரச்சனையா இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைச்சிருக்கு. இப்போ பாப்போம் இதுக்கப்புறம் என்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் ஒத்துக்க போறான்னு சொல்லிட்டு. இதுல ட்ரம்ப் அவர்கள் ஈரானோட கண்டிஷன்ஸை ஒத்துக்கிட்டாங்க. 2 வாரம் சீஸ் ஃபயரை வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சதுனால நாங்களும் அதை ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற ஈரானோட மீடியாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்போ இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் அப்படிங்கிறது போல அவங்க மாறி இருக்காங்க, அமெரிக்கா தரப்பு இருந்து மாறி இருக்காங்க அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லையா? இது மேற்கு நாடுகள் தான், குட்டிச்செவரு அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா ஒரு மீடியா. ஸோ அந்த அவங்க தரப்பு இருந்து சொல்லக்கூடிய ஒரு தகவல் தான். ஈரான் வந்து பாகிஸ்தானியோட சொல்லிக்கிறாங்க, நாங்க நம்புறோம், நாங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்க கிட்ட இன்னும் 15,000 மிசைல் இருக்கு, 45,000 ட்ரோன் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்களோட பிளான் என்னவோ அதுபடிதான் போயிட்டு இருக்கு. மீடியேட்டர்ஸ் கிட்டயும் சரி மற்ற நபர்கள்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா ஈரான் தரப்பு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க, நாங்க ரீடைன் பண்ணிட்டோம்,
எங்களோட மிசைல் கெப்பாசிட்டிய நாங்க ரீடெயின் பண்ணியிருக்கோம். எங்களால ஹியூஜா அட்டாக் பண்ண முடியும். அப்படிங்கிறது போல, ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, மீடியேட்டர்ஸ் கிட்ட சொன்னதா சில மீடியாக்கள் தரப்புலருந்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவோட மீடியாக்களே இது போல சொல்றாங்க. ஒண்ணு ஈரானோட ரிட்டாலியேஷன் கெப்பாசிட்டி, மிசைல் கெப்பாசிட்டிய அமெரிக்கானால அழிக்க முடியல. அமெரிக்கா, இஸ்ரேல்னால அழிக்க முடியல. இது ஒரு விஷயம். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ அவங்களால ஓப்பன் பண்ண முடியல. 2வது விஷயம். 3வது விஷயம், ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, பாப் எல் மண்டேல் ஸ்ட்ரெய்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க குளோஸ் பண்ணுவோம். ஏதாவது சிச்சுவேஷன் கைய விட்டு போச்சு, மோசமாச்சு அப்படின்னா, அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா கண்டிப்பா பாப் எல் மண்டேல் ஸ்ட்ரெய்ட்ட நாங்க குளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு கூட சொன்னாங்க. இதுவும் மேற்கு மீடியாக்கள் தரப்புல தான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்களுக்கு பேரழுத்தங்கள். இப்போ சமீபத்தில ஈரானுக்குள்ள ஒரு ஆப்பரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது ரெஸ்க்யூ ஆப்பரேஷன் அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டாலுமே, அது ஒரு ஹெய்ஸ்ட் ஆப்பரேஷன் அப்படின்னு கூட ஈரான் தரப்புல இப்ப கிளைம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம அந்த ஆப்பரேஷன் நடக்கும்போதே அத சொல்ட்டோம். இத பார்க்கும்போது ஏதோ ரெஸ்க்யூ ஆப்பரேஷன் மாரி தெரியல அப்படிங்கிறது போல. 100க்கும் மேற்பட்ட 200க்கும் மேற்பட்ட நபர்கள், அதுவும் 100க்கும் மேற்பட்ட அசெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு மிக பெரும் ஹைஸ்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா செய்யலாமா அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. அதாவது ஈரானோட யுரேனியம் எடுத்துட்டு வந்துரலாம் அப்படிங்கல. பட் அது கை குடுக்கல. ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஸ்டபர்னா நின்னுட்டதுனால, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸையும் ஒண்ணும் பண்ண முடியல. லேண்டிங் ஆப்பரேஷனும் பெரும் இழப்புகளா இருக்கு. ஸோ அதனால இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரானோட கண்டிஷனுக்கு ஒத்துக்கலாம் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் மனம் மாறி விட்டார் போல் தெரிகிறதே அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஏன்னா அட்டி இதுக்கப்புறம் வந்து பண்ணி இட்டி மாதிரி உழுக ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன பண்றது? ஏன்னா ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, சவுதி அரேபியா, பல நாடுகள், இந்த கல்ஃப்ல இருக்கக்கூடிய பல நாடுகளும் டார்க்னஸ்குள்ள போயிருவாங்க. ஏன்னா எங்க மேல அட்டாக் பண்ணும்போது நாங்களும் ரிட்டாலியேட் பண்ணுவோம். ஸோ அமெரிக்காவோட ஈரானோட பவர் பிளான்ட் மேல அட்டாக் பண்ண நாங்களும் அமெரிக்காக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நாடுகளோட பவர் பிளான்ட் மேல அட்டாக் பண்ணுவோம். நான் ஹெசிடேட்டே பண்ண மாட்டோம். அமெரிக்கா சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அட்டாக் பண்ணாங்கன்னா நாங்களும் ரிட்டாலியேட் பண்ணுவோம். 2வது பாபெல் மண்டல் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தோட வர்த்தகத்துல 12% வந்து பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அதுவும் சேர்ந்து முடக்கப்பட்டுச்சு அப்படின்னா, ஆல்ரெடி எல்லாரும் கான்ல இருக்காங்க. நம்ம இன்ஸ்டாகிராம்லாம் திருப்பினாலே வந்து பாத்தீங்கன்னா, பெண்கள் எந்த அளவுக்கு கான்ல இருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் மேல அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதுல எல்லாரும் வந்து பாத்தா காண்டாயிட்டாங்கன்னா எப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்புறம் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா படையெடுத்து அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவோட நாடுகள் மேல தாக்குதல் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதில்ல. அது மட்டும் இல்லாம பாபேல் மண்டல் ஸ்ட்ரெயிட் மட்டும் க்ளோஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், பேரல் $150 மேல தாண்டி போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மிரட்டல்கள் ஈரான் தரப்புல இருந்துச்சு. ஸோ அந்த டெட்லைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈரான் கொடுத்த கண்டிஷன், அமெரிக்கா டெட்லைன் கொடுத்தாங்க இல்லையா ட்ரம்ப் அவர்கள், அந்த டெட்லைன் அவங்களுக்கானது. நம்ம ராணுவம் என்ன செய்ய முடியுதுன்னு பார்ப்போம். 48 மணி நேரத்துல என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிறத பார்த்திருக்கிறாரு. ஒண்ணும் செய்ய முடியல தலைவரே அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க போல தெரியுது. ஸோ அதனால அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சீஸ்ஃபயருக்கு வந்துட்டாரா. ஈரானோட 10 டேர்ம்ஸ வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிறதுக்கு வந்துட்டாரா அப்படிங்கல. இதுக்கப்புறம் அமெரிக்காவோட பேஸ் வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல இருக்காதா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஈரானோட அந்த சுங்கம் வசூலிக்கும் நிலையமா மாறுமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஈரானோட மிரட்டல் அது போல சே குட் பை டு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஒரு மேப்ல விட்டுருந்தாங்க. அவர் எப்படி வந்து ட்ரம்ப் அவர்கள், ஸோ அதே போல ஈரானும் அதே போல வந்து பண்ண இந்த பெர்ஷியன் கல்ஃப் இருக்கிற எல்லாருமே குட் பை சொல்லிருங்க அப்படின்னு சொன்னாங்க. மற்றவர்கள் விட்டுருந்தாங்க, இந்த பிராந்தியத்துல இருக்கக்கூடிய எல்லாத்து மேலேயும் நாங்க அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கோஸ்டல் ஏரியாஸ்ல. ஸோ இதுல மேப்லாம் வந்து பாத்தீங்கன்னா விட்டுருந்தாங்க. அதுவும் ஸ்பெசிபிக்கா சவுதி அரேபியாவோட அல் கொத்தேஃப் பகுதியில இருக்கக்கூடிய பகுதிகள் நாங்க தாக்குவோம். யுஏயோட ஜெபல் அலி பகுதியில இருக்கக்கூடியதை நாங்க தாக்குவோம். அது எல்லாமே லார்ஜஸ்ட் சோலார் பவர் பிளான்ட், அங்கெல்லாம் அட்டாக் பண்ணுவோம். கத்தரோட ராஸ் லெஃபனஸ் இதான் அந்த லார்ஜஸ்ட் கேஸ் ஃபெசிலிட்டி, இதெல்லாம் அடிச்சாங்கன்னா அப்புறம் எல்லாரும் போக வேண்டியதுதான். ஸோ இது எல்லாத்தையும் நாங்க அட்டாக் பண்ணுவோம். குவைத்தில் இருக்கக்கூடிய அல்சோர் மேல அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு லிஸ்டே வந்து பாத்தீங்கன்னா ஈரான் தரப்பு விட்டுருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் கடைசியில மனம் மாறி வேணாம் அப்படிங்கிற வந்துட்டாரா, இல்ல கல்ஃப் நாடுகள் பேரழுத்தங்கள், நீ கொடுத்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் வேலை செய்யல, ஒன்னும் வேலை செய்யல, அதுக்கான மிசைலும் இல்ல, இருந்தாலும் எதுவும் செய்ய போறது இல்ல, ஈரான் கிட்ட மிசைலும் இருக்குது, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதுவும் செய்யற மாதிரி தெரியல, எதுவும் பண்ற மாதிரி தெரியல, நீங்க ஈரான்ல அட்டாக் பண்ண எங்களதெல்லாம் போயிருந்த தலைவரே, கொஞ்சம் அமைதியா இருந்திருங்க, அட்டாக் எல்லாம் பண்ற வேலை வச்சுக்காதீங்க, அப்புறம் நாங்க உங்க மேல அட்டாக் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுரும் பாத்துக்கங்க அப்படிங்கிற கல்ஃப் நாடுகள் மிரட்டல் கொடுத்துருப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா மாறிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய கல்ஃப்ல இருக்கக்கூடிய நாடுகள் என்னதான் அவங்க நாட்டு மேல
ஈரான் தாக்குதல் பண்ணாலும் அந்த நாட்டு மேல யாருக்குமே கோவம் இல்ல. கோவம் எல்லாமே அமெரிக்கா மேல தான். அதே நம்ம நாட்டு மேல ஒரு நாடு போர் தொடுக்குது அப்படின்னா, அந்த நாட்டு மேல கோவப்படாம ஆதரவலைகள் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஸோ இதாங்க கல்ஃப்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாமே அமெரிக்கா மேல அந்த கோபங்கள், ஆத்திரங்கள் அப்படியே திரும்புறதுனால, ஒரு 2 வாரத்துக்கு தற்காலிகமான ஒரு சீஸ்ஃபயர் இருக்கு. இது நம்பலாமா? இல்ல எப்படி அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இதுவரைக்கும் நம்பி நம்பி ஏமாந்தோர் பலர். இப்ப இந்த சீஸ்ஃபயராவது கடைபிடிக்கப்படுமா? ட்ரம்ப் அவர்கள் அவரோட பேர காப்பாத்துவாரா? சொன்னத செய்வாரா? அப்படிங்கிற கேள்விகள் பலதும் இருக்கு. இல்ல ஈரானும் ப்ரிப்பேர் ஆகுறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்குமா? ஏன்னா இந்த லேண்டிங் ஆப்பரேஷன் அது இதுன்னு சொல்றாங்க இல்லையா? 2 வாரத்துல ஃபுல்லா செட்டில் ஆயிட்டு இரு தரப்புலயும் ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறமா அட்டாக் பேர் பேர் இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல்கள் இரு தரப்புலயும் பண்ணுவாங்களா? அப்படின்ற அச்சங்களும் இருக்கு. ஏன்னா இந்த அட்டாக் இந்த சீஸ்ஃபயருக்கு முன்னாடி கூட வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சொல்லியிருந்தோம் போன பதிவுல கூட ஈரானோட பிரிட்ஜஸ் மேல எல்லாம் அட்டாக் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இது தேவையில்லாத ஒரு விஷயம் தான். சீஸ்ஃபயர ஒத்துக்கிறோம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, ஏதாச்சும் செஞ்சுருவாங்களா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். வரக்கூடிய நாளுகள் ரொம்ப குரூஷியலான நாள்கள். இந்த டைம்ல ட்ரம்ப் அவர்கள் எதுவும் ஏமாத்தாம, இல்ல இது ஒரு டிசீவிங் ஒரு சீஸ்ஃபயரா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. அது போல எதுவும் இல்லாம பிரச்சனைய தீர்த்துக்கிட்டாங்கன்னா, 3ஆம் உலகப் போர் அது போல எதுவும் எஸ்கலேட் ஆகாம அமைதியா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லன்னா சிக்கல் தான். இப்ப ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்ய போறார்ன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு புடிச்சிருக்கா? புடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள வச்சு யூடியூப் 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல நம்ம சந்திக்கலாம். வெரி ஸ்டே சேஃப். பாய்.